ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏரோது பெத்லஹேமில் இருக்கிற ஆண் பிள்ளைகளை கொலை செய்கிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு. சாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொண்டதுக்கு அப்புறம் தேவனுடைய எச்சரிப்பினால அவங்க வேற வழியாய் அவங்களோட இடத்துக்கு கிளம்பி போனாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் யோசேப்போட சொப்பனத்துல ஒரு தேவதூதன் தோன்றி, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், அதனால நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கிட்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்ற வரைக்கும் அங்கேயே இருன்னு சொல்றார். உடனே யோசேப்பு எழுந்து அந்த இரவுலேயே இயேசுவையும் மரியாளையும் கூட்டிக்கிட்டு எகிப்துக்கு புறப்படுறார். எகிப்துல இருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன்னு ஓசையா தீர்க்கதரிசி மூலமா கர்த்தரால சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. சாஸ்திரிகள் ஏரோதை பார்க்காம அவங்க வேற வழியாய் திரும்பி போனத ஏரோது கேள்விப்பட்ட உடனே அவர் ரொம்ப கோபமடைகிறார். அதனால அவர் பெத்லஹேம்லயும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளிலும் இருக்கிற 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று போட உத்தரவு கொடுக்கிறார். இதனால மிகுந்த புலம்பலும் அழுகையுமாக்கிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள்னு எரேமியா தீர்க்கதரிசினால உரைக்கப்பட்டது அப்போ நிறைவேறிற்று. ஃப்ரெண்ட்ஸ், எரேமியா 31:15 சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் யூதா ஜனங்கள் பாபிலோனியர்களால சிறைபிடிக்கப்பட்ட போது நிறைவேறினது. யூதா தேசத்துல அப்போ காணப்பட்ட அழுகை ஏரோது குழந்தைகளை கொலை செய்தப்போ தேசத்துல ஏற்பட்ட அழுகைக்கும் ஒரு முன்னிழலா இருந்தது. ஏரோது இறந்ததுக்கு அப்புறம் எகிப்துல இருந்த யோசேப்புக்கு தேவதூதன் திரும்பவும் சொப்பனத்திலே காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் உயிரை வாங்க தேடினவன் இறந்து போனான்னு சொல்றார். யோசேப்பும் தேவதூதன் சொன்ன மாதிரியே இயேசுவையும் மரியாளையும் கூட்டிக்கிட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வரார். ஏரோது ராஜா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ராஜாங்கம் அவரோட 3 மகன்களான அர்கிலாயு, ஆன்டிபாஸ், பிலிப்புக்கு நடுவே பிரிக்கப்பட்டது. அர்கிலாயு என்பவர் யூதேயா, சமாரியா மற்றும் இதோமியா பகுதிகளை ஆளுகை செய்தார். பிலிப்பு கலிலியாவின் வட பகுதிகளை ஆளுகை செய்தார். ஆன்டிபாஸ் கலிலியா மற்றும் பேரேயா போன்ற பகுதிகளை ஆளுகை செய்தார். யூதேயாவை ஆளுகை செய்த அர்கிலாயு ரொம்ப கொடூரமானவர். அவர் ஜனங்கள் மேல அதிக வரி சுமத்தினார். அதனால தேசத்துக்குள்ளாடி நிறைய பொருளாதார நெருக்கடி காணப்பட்டது. யூதேயாவை அர்கிலாயு ஆளுகிறார் என்கிறத யோசேப்பு கேள்விப்பட்டு அவர் அங்க போக பயந்து அவரோட சொப்பனத்திலே தேவனால எச்சரிக்கப்பட்டு கலிலியாவில் இருக்கிற நாசரேத் ஊர்ல தங்குறார். நசரேயன் எனப்படுவார்னு தீர்க்கதரிசிகளால உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.